யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஸ்டார்டிங் வந்துட்டு 10 rupeesலேருந்தே உங்கள்கிட்ட இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் அந்த வின்னர் அப்படின்றதுல நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் வித்தியாசமாக ஒரு கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த கப்பன் சாசல் மாடல். ஆனால் வந்துட்டு மூவ் பண்ணுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, இப்போ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பேர் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்க. மேபி உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் லைக் தட், யாருக்கும் நம்ம கிஃப்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலி மெம்பராக இருக்கணும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அக்டோபர் 25 வரைக்கும் போகிற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி அந்த வீடியோஸை பற்றின கருத்துக்கள், இல்லை என்ன பற்றின கருத்துக்கள், இல்லை நம்ம சேனலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா அண்ட் எஃபியில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் தான் ஸ்டெப்ஸ். ஸோ இது மட்டும் பண்ணுங்கள். கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்களும் வின்னர் ஆகுங்க. உங்கள் எல்லாரையும் வின்னர் பொசிஷனில் பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. யார் அந்த வின்னர் அப்படின்றதுல நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வித்தியாசமாக ஒரு கோட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஷ்ரக் வந்துட்டு நான் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அந்த ஆன்ட்டி ஆக்சுவலி போட்டது தான். ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க க்ரோஷெட் மெட்டீரியலில். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அந்த மாதிரினாலுமே உங்களுக்கு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சைஸ் பெரியாகும். அந்த ஷார்ட் ஷ்ரக்கு, நம்ம நல்லா லாங் ஷ்ரக்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, நம்ம குர்த்தி அந்த மாதிரிலாம் போடும்போது நல்ல லென்த்தியாக ஒன்று போடுவோம் இல்லையா. நான் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து க்ராஷெட்டில் போகிறப்ப ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களோட அவுட்கம், நீங்கள் ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்றப்ப அதை பார்க்குறப்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் போட்டிருக்காங்க. ஷ்ரக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். உங்களுக்கு அகைன் நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா யோசிக்காதீங்க. கீழே கமெண்ட்டில், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷால் போட்டிருக்காங்க. இதுவும் வந்துட்டு உள்ளன் நூல் இருக்கும்ல, ஸோ அதில் போட்ட ஷாலு. இதுலேயுமே எல்லா கலர்ஸுமே அவங்க பண்ணித்தராங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு ஸ்டாக் ஒரு 4 கலர் இருக்குது. நான் 4த்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். பாக்கி கலர் எல்லாமே மூவிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலேயுமே வந்துட்டு மல்டி கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மல்டி கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணும் போதே சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே ஆர்டரில் அதே கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த உள்ளன் ஷால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் 150லேருந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிராண்டியராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் போகும். பட் என்ன கேட்டால் அது வந்து ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒயிட் கலர் ஷால் இது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி எண்டு வந்துட்டு இப்படி முடிகிற மாதிரி இருக்கா அந்த ஷாலு. இதுலேயே க்ளோஸ்டு வரும்ல, நம்மளுக்கு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும். நம்ம அதை மாற்றிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது அந்த மாடல். இப்போ காமிக்கிறது வந்து தனித்தனியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாடலு. ஓகே, இதுதான் அந்த ஒயிட் கலர் நான் சொன்னல, இந்த எண்டு வர்றது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடுறப்ப, நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு போடுறப்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கு நார்மல் குர்த்தி அந்த மாதிரிலாம் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். உங்களோட கஸ்டமைசேஷனில் தான் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி க்ளோஸ்டு ஃபுல்லாக எல்லாமே வந்துட்டு இப்படி க்ளோஸ்டாக இருக்கும்ல அந்த மாதிரி. இது வந்துட்டு நம்ம எந்த மாதிரி நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக இப்படி எடுத்து ஃபுல்லாக போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் உங்களோட ஐடியாவை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அதுலேயே இது இன்னொரு கலரு, ஒரு ஆரஞ்சிஷ் பிங்க் இருக்கும்ல அந்த மாதிரி. கேமராவில் அது கலர் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு நேரில் செம்மையாக இருக்குது இந்த கலரு. இப்போ அடுத்து வேறு என்னென்ன இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளன் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் அடுத்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பீஸ் தான் காட்ட போகிறேன். உள்ளன் த்ரெட் வச்சு கொலுசு எத்தனை பேர் இதில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் பார்க்குறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு ஜல்னு போடலாம் பிடிக்காது அப்படின்றவங்கலாம் நம்ம இதில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக சவுண்ட் வரும், ஆனால் சவுண்ட் வெளியில் அவ்வளோவா கேட்காது, அந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ இதிலலாம் வந்துட்டு நம்ம ஒரு 4-5 கலர்ஸாவது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்க்கு போடுறப்ப நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்படி தான் இருக்குது. அண்ட் எனக்கு இதை பார்த்தோன்னே இன்னொன்று தோணுச்சு, இதுலேயே வந்துட்டு நம்ம பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் மூவ் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வால் ஹேங்கிங்ஸ்லாம் வந்துட்டு மணியில் க்யூட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. கேர்ள் இருக்க மாதிரி, லைன் இருக்க மாதிரி, அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட் பிள்ளையார் இருக்க மாதிரி, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கலசம் சொம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அது வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா அதே ஹேங் பண்ணுற மாதிரி இல்லை, கலசம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம விக்கிரகம்லாம் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக கிருஷ்ணர் பாதம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனில் ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி இது மாதிரி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த டிசைனை நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டாலுமே அவங்க அதை பண்ணி தருவாங்க. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச்லாம் 150லேருந்து இருக்குது. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இது. லாங் லைஃப்க்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் வந்துட்டு லாங் லைஃப்க்கு இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி கிஃப்ட்க்கு போகலாம். வீடை டெக்கரேட்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்றப்ப, அதுக்கப்புறமா வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இதோட ஓவர்வியூ காட்டுறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் மணி கலெக்ஷன் தான். ஆனால் மணியில் ஷோ பீஸ், அப்புறம் குட்டீஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ். இப்போ நவராத்திரி, ஸோ பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ குட்டீஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்தா அவங்களும் ரொம்ப ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுமே ஹேண்ட்பேக், பர்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் கீ செயின் யூஸ் பண்ணலாம். நம்மளோட காரு, பைக்கி, அதுக்கெல்லாமே இந்த கீ செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட குட்டி சைக்கிள், அதுக்கான கீ அந்த இதுக்கெலாம் இருக்கும்ல, ஸோ இதுக்கெல்லாம் இந்த கீ செயின்ஸ் அவங்க அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் கீ செயினில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. அதோட ஓவர்வியூ தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்ப அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இது பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு கூஜா அந்த ஷேப்பில் இருக்குது, ஸ்லிப்பர் ஷேப்பில் இருக்குது, ட்ரெஸ் ஷேப்பில் இருக்குது, ஹேண்ட்பேக், பர்ஸ் அந்த ஷேப்பில் கீ செயின்ஸ் இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி அனிமல்ஸ் இருக்க மாதிரி கீ செயின்ஸு அந்த மாதிரிலாமே இருக்குது. அப்புறம் மோதகம் அதோட ஷேப்லையும் கீ செயின் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் நம்ம யாராவது வராங்க அப்படின்னா வச்சு கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷோ பீஸாக வைக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதை அவங்க வந்துட்டு ஸ்டட் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை காயின் பர்ஸாக இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கூட நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காயின் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அவங்களோட சேவிங்ஸில் வந்துட்டு நம்ம இனிஷியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் குட்டி இந்த மாதிரி டாய்ஸு இப்படிலாம் கிஃப்ட் பண்ணலாம். இது அவங்க வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிப்பாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதையே ஷோ பீஸாகவும் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளார் வாஷு அதெல்லாம் கூட இதில் பண்ணலாம். இது வந்துட்டு ஃப்ளார் வாஷ் அந்த பாட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்துட்டு இங்கே மேலே இருக்க இந்த பீஸ் எல்லாமே வந்துட்டு பென்சில், பென், அதுக்கெல்லாம் வந்துட்டு கேப் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டரை வந்துட்டு நம்ம போட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுதான் அதோட ஓவரால் கலெக்ஷன். இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்துட்டு 15 ருபீஸ்லேருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த கப் அண்ட் சாசர் மாடலு. ஆனால் வந்துட்டு இதில் இந்த சைட் பார்த்தா கப் அண்ட் சாசர் அந்த டைப்பில் இருக்கும். அண்ட் இப்படி திருப்புனா ஒரு ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள், 2-in-1 இது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்பிளேக்கு வைக்கும் போது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுலேயும் அகைன் நான் சொன்ன மாதிரி உங்களோட கஸ்டமைசேஷன், இப்போ டேபிள் சேர் அந்த மாதிரி இருக்க மாதிரி அப்படி இல்லாமல் நம்ம சொன்னோம் அப்படின்னா 90 பண்ணி கொடுப்பாங்க.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, எதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எதெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்றதெல்லாமும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே வந்துட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட எப்போ வேணாலும் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் வேர்ல்டு வைட் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொரியர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸுமே இல்லாமல் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு பல்காக தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமல் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதை வந்துட்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வீட்டில் யாராவது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை பார்க்குறப்ப அதோட ஃபீட்பேக்லாம் நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் நிறைய பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.